ஹாய் தம்பி தங்கச்சிங்களா. ஸோ நேற்று நம்ம வெற்றிக்கு வழிகாட்டி அப்படின்ற இன்ட்ரோ பார்த்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வெற்றிக்கு வழிகாட்டி அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெற்றிக்கு மூலாதாரமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கை, அடுத்து லட்சியம், கடின உழைப்பு, விடாமுயற்சி, நேர்மறை சிந்தனை. இது என்ன ஆனாலும் நம்ம வாழ்க்கையில் இதை நம்ம ரொம்ப கண்ணியமாக கடைப்பிடிச்சோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய கஷ்டத்துலேருந்து நம்மளால் மீண்டு வர முடியும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இந்த உலகம் நம்மளை என்ன சொன்னாலும் இல்லை என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் யாரவா நீங்கள் உங்களை நினச்சிக்கிறீங்களோ, நீங்கள் உங்களை சிங்கமாக நினச்சா நீங்கள் சிங்கம், வெளியில் இருக்கிறவங்க உங்களை எப்படி வேணால் பார்க்கலாம். But how you see yourself is very important for success in life. So தன்னம்பிக்கை என்பது ஒரு மனிதன் தன் மீது வைத்திருக்கக்கூடிய நல்லெண்ணம் என கருதப்படுகிறது. சாதனையாளர்களின் தேசிய கீதமாக திகழ்ந்தது தன்னம்பிக்கையே. அவர்களின் லட்சிய பயணம் இந்த தன்னம்பிக்கையில் தான் தொடங்கி நிறைவேறியது. நமக்கு யார் என்று அடையாளம் காட்டுவது தன்னம்பிக்கையே. நமக்கென்று ஒரு தனிப்பட்ட அடையாளத்தை தருவதும் தன்னம்பிக்கையே. தன்னம்பிக்கைக்கு முன்னால் தாழ்வு மனப்பான்மை தவிடு பொடியாகி போகும். ஏனெனில் அங்கே முடியும் என்ற சொல்லே தாரக மந்திரமாய் ஒலித்து கொண்டிருக்கும். எனவே நம்பிக்கையை கனவுகளின் கருவறை என்று சொன்னால் அது மிகையாகாது. நான் வாழ பிறந்தவன், சாதிக்க பிறந்தவன் என நித்தமும் நம்மை ஒரு எதிர்பார்ப்பில் நிறைந்திருக்கச் செய்வது நமது தன்னம்பிக்கை உணர்வே. முடியாது என்பது தன்னம்பிக்கையின் அகராதியில் இல்லை. உனது தன்னம்பிக்கையின் அளவே வெற்றியை நிர்ணயிக்கிறது. தன்னம்பிக்கை வளர்க்க சில வழிமுறைகள். வெற்றியையும் தோல்வியையும் சமமாக பார்க்க பழகிக் கொள்ளுங்கள். இரண்டாவது, எச்சூழ்நிலையிலும் உங்களது திறமைகளை பிறருடன் ஒப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். மூன்றாவது, கடந்த காலத்தில் ஏற்பட்ட தோல்விகளை நினைத்து சோர்வடைய வேண்டாம். தடைகளை அனைத்தும் வெற்றியின் முதற்படி என்ற மனப்பாங்கை மனதில் வளர்த்து கொள்ளுங்கள். எதுவும் என்னால் முடியும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் அடைய எண்ணும் இலக்கு தொடர்பான தெளிவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். எந்த ஒரு செயலையும் உறுதியுடன் செய்யுங்கள். நாம் எப்போதும் நம்மை ஒரு வெற்றியாளராக அடையாளப்படுத்தி கொள்வதோடு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தன்னம்பிக்கையை முதன்மைப்படுத்தி கொள்வது முக்கியமாகும். இரண்டாவது, லட்சியம். எப்படியும் வாழலாம் என்றில்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என தனக்கென ஒரு வழியை வகுத்து கொள்கிறவன் லட்சியவாதி ஆகிறான். ஆமாங்க, தனது பிறப்பின் ரகசியத்தை கண்டுபிடித்து தனது வாழ்வை அர்த்தமுள்ளதாக்குகிறான். இந்த லட்சியவாதிகளுக்குத்தான் சாதனை சாமரம் வீசுகிறது, வெற்றி பூக்களால் அலங்கரிக்கிறது. தெளிவான குறிக்கோளை கிளியர்லி டிஃபைன்ட் கோல்ஸ் மட்டுமே இலக்காக கொள்ள வேண்டும். நமது இலக்கு நம்மால் எட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். இலக்கு 2 நிலைகளில் நிர்ணயிக்கப்படுகிறது. ஒன்று குறுகிய கால இலக்கு, இன்னொன்று நீண்ட கால அல்லது தொலைநோக்கு இலக்கு. பாடங்கள் படிப்பது, இந்த ஆண்டு இத்தனை மதிப்பெண் பெறுவது, இன்று அல்லது இந்த வாரத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு செயலை செய்து முடிப்பது போன்ற திட்டங்கள் குறுகிய கால இலக்குகளுக்கு எடுத்துக்காட்டுகள். இந்த ஆண்டின் இறுதியில் 10வது மற்றும் 12வது வகுப்புகளில் இத்தனை மதிப்பெண்கள் வாங்க வேண்டும் என்ற தீர்மானம், எதிர்காலத்தில் எந்த துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது பற்றிய திட்டமிடுதல் ஆகியவை தொலைநோக்கு அல்லது நீண்ட கால இலக்குகள் ஆகும். இதற்கு முன் கூறப்பட்ட நோக்கம், லட்சியம் ஆகியவற்றையும் தொலைநோக்கு இலக்காக கொள்ளலாம். ஏனெனில் அவை பெரும்பாலும் வாழ்வின் இறுதி இலக்காகவே இருக்கும். இலக்கு பெரும்பாலும் குறிக்கோளோடு ஒத்துப்போகும். நாம் வகுக்கும் திட்டங்கள் அனைத்தும் குறிப்பிட்ட இலக்குகளை மையமாக வைத்தே வகுக்கப்படுகின்றன. ஸோ லட்சியம் அப்படின்ற விஷயத்தில் இது எல்லாமே நம்ம we have to understand and we have to follow this. அடுத்து பார்த்தீங்கன்னா கடின உழைப்பு.
கடுமையான உழைப்பை தவிர வெற்றிக்கு ரகசியம் வேறொன்றுமில்லை. கடின உழைப்பு என்பது ஒரு நல்ல தொடக்கமும் முடிவுமாகும். கடினமாக ஒருவர் உழைத்தால் அவர் மகிழ்ச்சியாக இருப்பார். அவ்வாறு அவர் மகிழ்ச்சியாக இருந்தால் அவர் கடினமாக உழைப்பார். எனவே மன வலிமையும் கடின உழைப்பும் ஒருவரிடம் இல்லை என்றால் அவரிடம் உள்ள எப்பேற்பட்ட திறமையும் வீணாகிவிடும். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் 1980களில் பாதுகாப்பு ஆய்வு மற்றும் வளர்ச்சி கழகத்தில் டிஆர்டிஓ இயக்குநராக இருந்தார். அப்போது அவருக்கு கார் டிரைவராக இருந்தவர் கதிரேசன். இவர் இராணுவத்தில் டிரைவராக இருந்தவர். அங்கிருந்து கலாமின் கார் டிரைவராக மாற்றப்பட்டார். கதிரேசனின் தந்தை வெள்ளைச்சாமி தேவர். கதிரேசன் இளம் வயதாக இருந்தபோதே தந்தை இறந்துவிட்டார். இதனால் சிரமப்பட்டு 10வது வகுப்பை கூட முடிக்க முடியாமல் 1979 ஆண்டு இராணுவத்தில் சேர்ந்தார். இராணுவ எலக்ட்ரிக்கல் மெக்கானிக் பிரிவில் பயிற்சி பெற்று வடகிழக்கு மாநிலங்களில் பணியாற்றினார். கடைசியாக கார் டிரைவர் பணிக்கு வந்தார். கலாமிடம் கதிரேசன் பணியில் சேர்ந்த போது அவருடைய குடும்ப நிலைகளை கேட்டறிந்தார் கலாம். இதையடுத்து அவரை வாழ்க்கையில் உயர்த்த முடிவு செய்த அவர், ஏன் நீங்கள் தொடர்ந்து படிக்கக்கூடாது என்று கேட்டார். மேலும் படிக்குமாறு ஆலோசனை கூறினார். இதை கேட்ட கதிரேசன் வைராகியத்துடன் கவனமாக கேளுங்க இந்த வார்த்தையா, வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான வார்த்தை வைராகியம். தனது கல்வியின் 2வது இன்னிங்ஸை தொடங்கினார் கதிரேசன். 10ஆம் வகுப்பில் ஆங்கிலத்தில் தோல்வியுற்றிருந்தார் கதிரேசன். முதலில் அதை முடித்தார். பின்னர் தனித்தேர்வராக 12ஆம் வகுப்பு எழுதி தேர்ச்சி பெற்றார். 1998ஆம் ஆண்டு இராணுவ கார் டிரைவர் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அதையடுத்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தபால் மூலம் BA வரலாறு, தொடர்ந்து MA வரலாறு முடித்தார். அத்தோடு நில்லாமல் B.Ed, M.Ed படிப்புகளையும் முடித்தார். அப்போது அவர் படிப்பு வேட்கை நிற்கவில்லை. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் MPhil ஆய்வு படிப்பை முடித்தார். அதைத் தொடர்ந்து PhDயும் முடித்தார். டாக்டர் ஆகிவிட்டார். படிப்பை முடித்த கதிரேசன் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அறிஞர் அண்ணா அரசு கலை கல்லூரியில் பேராசிரியராக தேர்வாகி அங்கு பணியில் சேர்ந்துள்ளார். கடின உழைப்பால் இன்று உயர்ந்து நிற்கிறார் கதிரேசன். பார்த்தீங்களா, நம்மளுடைய கடின உழைப்பு ஒருத்தருக்கு எவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. ஒன்றுமே இல்லாத ஒருத்தர் கூட உயர்த்தும் கடின உழைப்பு. அதனால் மாணவர்களே, கடின உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அலட்சிய போக்கு இருக்கவே கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி. நாம் எதை பெற வேண்டும், எதில் வெற்றி பெற வேண்டும் என்று குறியாக இருக்கிறோமோ அதில் ஒரு ஆழ்மன பற்று கொள்ள வேண்டும். உண்மையான ஈடுபாடு இருக்க வேண்டும். சாதிக்க வேண்டும் என்கின்ற வெறி மனதில் இருக்க வேண்டும். தாமஸ் ஆல்வா எடிசன் சிறுவனாக இருக்கும் பொழுது வானில் பளிச்சிட்ட மின்னலை பார்த்தார். இவரது நண்பர்கள் மின்னலை பார்க்காதே என்றனர். இவரோ, இல்லை, நான் இந்த மின்னலை போலவே ஒளியை உண்டாக்கப் போகிறேன், அதற்காகத்தான் மின்னலை பார்க்கிறேன் என்றார். எப்படியாவது மின்னல் போன்ற ஒளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரே உறுதியோடு உணவு, தூக்கம் அனைத்தையும் மறந்து கடினமாக உழைத்தார். தனியாக நடக்கும்போது கூட தனக்குத்தானே, நான் கண்டுபிடிப்பேன், மின்னல் போன்ற ஒளியை என்னால் கண்டுபிடிக்க முடியும் என்று தன்னம்பிக்கையோடு சொல்லிக்கொண்டே நடப்பாராம். இதை பார்த்த பலர் இவரை பைத்தியக்காரன் என்று கேலி செய்தனர். ஆனால் பல ஆண்டுகள் அல்லும் பகலும் அயராது உழைத்து மின்னலையும் மிஞ்சுகின்ற மின்சார பல்பை கண்டுபிடித்தார். அதன் பின் ஆயிரக்கணக்கான அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடித்து மனித சமூகத்திற்கு பயனும் பெருமையும் சேர்த்தார். இது எப்படி கைகூடியது? வெற்றி என்பது சும்மா கிடைப்பதில்லை என்பதை மாணவர்கள் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற வெறி இருந்தால் மட்டுமே அதை அடைய முடியும். முயன்றால் முடியாதது ஒன்றும் இல்லை. மாவீரன் அலெக்சாண்டர் போர் முனையில் தோல்வி கண்ட போது மீண்டும் அவரை உற்சாகப்படுத்தியது அவர் கண்முன்னே கண்ட காட்சி. சிலந்தி ஒன்று பல போராட்டங்களுக்கும் தோல்விகளுக்கும் மத்தியில் வெற்றிகரமாக தன் வலையை பின்னி முடித்தது. இந்த காட்சி அலெக்சாண்டரை சிந்திக்க வைத்தது. பின்னர் இதுவே வெற்றியினை அவருக்கு மகுடமாக தந்தது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் மனிதன் தன் கற்பனையில் கூட நினைத்து பார்க்காத பல அரிய கண்டுபிடிப்புகளும் அறிவியல் அதிசயங்களும் நாம் சொந்தம் கொண்டாடுகிறோம் என்றால் அது மனித குலத்தின் தொடர் முயற்சியின் பயனாக நாம் பெற்றுக்கொண்டவே ஆகும். ஆமாதானே? விடாமுயற்சி என்றும் தோற்பதில்லை. அடுத்து 5வது நேர்மறை சிந்தனை. ஆளுமை வளர்ச்சி பயிற்சியில்
கண்ணோட்டம் பற்றிய தெளிவு இன்றியமையாதது. மனித கண்ணோட்டத்தை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று நேர்மறை கண்ணோட்டம், மற்றொன்று எதிர்மறை கண்ணோட்டம். நேர்மறை கண்ணோட்டம் எப்போது வளர்ச்சியை அளிக்கும்? ஒரு தொழிலதிபர் காலணிகள் தயாரிக்கும் ஒரு தொழிற்சாலையை ஓரிடத்தில் நிறுவ திட்டமிட்டார். திட்டத்தை செயல்படுத்தும் முன் அங்கு தொழிற்சாலை நிறுவ முடியுமா, அவ்வாறு நிறுவினால் வெற்றிகரமாக நடக்குமா, விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்கும் என்பதை கண்டறிய ஓர் ஆய்வு செய்வதற்காக மிகச்சிறந்த கல்லூரியில் ஆய்வு பிரிவில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற 2 முதுகலை பட்டதாரிகளை தேர்ந்தெடுத்து ஆய்வு பணியை ஒப்படைத்தார். அந்த 2 இளைஞர்களும் அந்த இடத்தை சுற்றியுள்ள பல ஊர்களுக்கு சென்று மக்களது பழக்க வழக்கங்கள், பொருளாதார நிலை ஆகியவற்றை ஆராய்ந்து 15 நாட்களுக்கு பிறகு ஓர் அறிக்கையை கொடுத்தனர். அதில் ஒருவர் அறிக்கையின்படி அங்குள்ள மக்களுக்கு காலணி அணியும் பழக்கமே இல்லாத காரணத்தால் அங்கு நிறுவ இருக்கும் தொழிற்சாலையை வெற்றிகரமாக நடத்த இயலாது, அங்கு காலணி விற்பனை செய்ய முடியாது என்றார். 2வது நபர் தனது அறிக்கையில் அந்த இடத்திலும் அதனை சுற்றியுள்ள ஊர்களிலும் காலணி அணியும் பழக்கமில்லாத காரணத்தினால் காலணி அணிவதால் ஏற்படும் நன்மைகளை எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் தூண்டிவிட்டால் மிகச்சிறந்த வெற்றியை அடையலாம் என்று குறிப்பிட்டிருந்தார். அதே இடத்தில் மிகப்பெரிய காலணி தயாரிக்கும் தொழிற்சாலை அமைத்து நாட்டிலேயே மிகச்சிறந்த தொழிற்சாலையாக மாற்றினார். அந்த தொழிலதிபர் ஒரே இடம், ஒரே மக்கள், ஒரே பழக்க வழக்கங்கள் ஆய்வு செய்தவர்கள் இருவரும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற முதுநிலை பட்டதாரிகள். அறிக்கையில் வேறுபாடு வர காரணம் அவர்களின் கண்ணோட்டம். ஒருவர் நேர்மறையான கண்ணோட்டத்தை, மற்றவர் எதிர்மறையான கண்ணோட்டத்தையும் கொண்டிருந்தனர். நேர்மறை கண்ணோட்டம் வெற்றியை தந்தது. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமெனில் நேர்மறை கண்ணோட்டத்தோடு நாம் இருக்க வேண்டும். ரோஜாவில் முள் இருக்கிறதே என்று கவலை அடைவதை விடுத்து முள் செடியில் ரோஜா மலர்ந்துள்ளதை நினைத்து ஆனந்தப்படுவோம். அன்பு மாணவர்களே, இந்த 5 பண்புகளையும் உங்கள் வாழ்வில் பின்பற்றினால் நிச்சயம் வெற்றி உங்களுக்கு வசப்படும். வெற்றிக்கு வழிகாட்டி தன்னம்பிக்கை, லட்சியம், கடின உழைப்பு, விடாமுயற்சி, நேர்மறை சிந்தனை. கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு முறை கேட்டிங்கன்னா இது பலனளிக்குமான்னு தெரியல. ஆனால் இதை நீங்கள் ஒவ்வொரு முறையும் கேட்குறதா இருக்கட்டும், இதை எழுதி வச்சுக்கிட்டு இதை நீங்கள் ஒரு போர்டில் எழுதி வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பேப்பரில் எழுதி வச்சு ஒட்டி அதை டெய்லியுமே படித்து அது மாதிரி நான் இருக்கணும், நீ என்னவாக ஆகின்றாயோ என்னவாக ஆக நினைக்கின்றாயோ, எதுவாக உன்னை நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அதுவாகவே நீ மாறிவிடுகிறாய் அப்படின்றத நம்ம விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. அதுதான் 100க்கு 100 உண்மை. மாணவர்களே, உங்களுடைய கவனம் எதுலேயுமே சிதறக்கூடாது. கவனம் ஒரு விஷயத்தில் மட்டும்தான் இருக்கணும். அது நீங்கள் வெற்றியாளராக ஆகணும் அப்படின்ற எண்ணத்தில் உங்களை சுற்றி இருக்கிற அன்பானவர்களை பெருமைப்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தில் மட்டும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று மிக 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 அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் நிறைய டிப்ஸ் படிக்கிறதுக்காக பார்க்கலாம். அண்ட் எப்படி படிக்கலாம், எந்த மாதிரியாக படித்தா நம்ம நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற வீடியோஸையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.